வணக்கம் நண்பர்களே, நான் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் முனஞ்சிப்பட்டியில் வேலை நடக்கு. மொத்தம் 400 கல் வேலை. மொத்த லாரிலையுமே கல்லோடு வந்து இறக்கிட்டோம். மொத்தம் 400 கல்லுங்க வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க முடியாது. திருநெல்வேலி மாவட்டம் முனஞ்சிப்பட்டிங்கிறதுல லாங்கு. நம்ம மொத்தமே 400 கல் வந்து இப்போ 12 வீல் லாரியில் வந்து கொண்டு வந்துடும். நம்ம ஆட்கள் வந்து வேலை செய்கிறதுனால நம்ம அதுக்கு லோடு அன்லோடிங் பண்ணுறவங்களே வந்து லோடு இறக்கி கொடுக்க வந்துட்டாங்க. மொத்தம் 3 பேர் வந்திருந்தாங்க. 400 கல்லுமே அவங்க இறக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் யாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஃபென்சிங் யாருக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து கல் இறக்கிட்டு இருக்காங்க. கல் எங்குள்ள கல்லுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து புதுக்கோட்டை கல், வெள்ளை கல்லுன்னு சொல்லுவாங்க. கல் நல்லா பெரிய கல்லாக இருக்கும். ஒரு ஆளை ஈஸியாக தூக்கிட்டுலாம் போக முடியாது. கல்லை நல்ல பெரிய கல்லாக இருக்கும். 5க்கு 4, 6க்கு 4, 4.5க்கு 4ங்கிறதுல கல் வந்து சுத்தமாக இருக்கும். பாருங்கள், கல் வந்து லோடு ஆகிட்டு அன்லோடிங் ஆகிட்டு இருக்கு. கல் வந்து 7 அடி இருக்கும். நார்மலாக 7 அடி கல், ஆனால் 7.2, 7.4 அந்த மாதிரி. ஒரு சில நேரங்களில் வந்து கல்லோட ஹைட் வந்து அதிகம் இருக்கும். நல்ல பெரிய கல்லாக வரும். ஒரு சில நேரத்தில் வந்து கல் இந்த லோடில் வந்து இறங்குதோ அதே மாதிரி கொஞ்சம் நார்மல் சைஸாக இருக்கும். பார்த்தீங்களா, கல் வந்து பெரிய கல். நம்ம இடத்துலேயே கொண்டு வந்து இறக்கணும். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த கல்லுமே இறக்கி கொடுப்போம். நீங்கள் கிருஷ்ணகிரி கல், புதுக்கோட்டை கல் இதே மாதிரி கல் தேவைக்கு நம்மளை கண்டிப்பாக தொடர்பு போலுங்க. 200 கல்லுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணி கொடுப்போம். நம்மளை கம்மியான ரேட்டில் வந்து சுத்தமாக உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து நாங்கள் இறக்கி கொடுத்துக்கணும். நீங்கள் எந்த இது இல்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் போதும். அட்வான்ஸாக கொஞ்சம் ஒரு அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா கல் வந்து ஒரு 2 நாளைக்குள்ளே வந்து உங்கள் இடத்துக்குள்ளே வந்து நம்ம கல் வந்து இறக்கி கொடுத்துருவோம். கல் இதே மாதிரி புதுக்கோட்டை கல் தெளிவான கல்லை இறக்கி கொடுப்போம். இப்போ கல் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ பாதிக்கு மேலே இறக்கிட்டாங்க. பாதிக்கு மேலே மொத்தம் 3 அட்டி இருக்கும். ஒரு அட்டிக்கு வந்து கரெக்டாக வந்து 120 கல் இருக்கும். இடையில கொஞ்சம் ஒரு 50 கல் போடுற மாதிரி இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். வண்டி பெரிய வண்டி. மொத்தம் வந்து 400 கல், ஒரு 50 கல் சாத்துக்கல், 5 அடி கல். சரிங்களா, நம்ம இடத்துல வேலை பண்ணுறதுக்கு நம்ம கல்லோடு இறக்கி வச்சுருக்கோம். மொத்தம் 400 கல் வேலை. நம்ம இப்போ காட்டுற இடத்துல தான் வேலையும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நாளுக்கு முன்னாடியே வந்து கல்லோடு வந்து இறக்கி வச்சிரும். அதுக்கப்புறம் ஆட்களை ஒன்று வந்து குழி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி வேலையை வந்து கம்பி இழுக்கிற எல்லா வேலையுமே அடுத்தலாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா, கல் ஃபுல்லாகவே லோடாகி இறங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு அட்டி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா லோடாகி முடிச்சிடும், அன்லோடிங் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம ஆட்களை வச்சு வேலை செய்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கல் லோடு வந்து இறக்கி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தெளிவான கல் நீங்கள் எந்த மாதிரி 6 அடி கல்லுனாலும் சரி, 7 அடி கல்லுனாலும் சரி, 8 அடி கல்லுனாலும் சரி, எத்தனை கல் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற வந்து நம்ம வந்து லோடை வந்து தெளிவான முறையில் நீங்கள் சேல் பண்ணுறதுனாலும் சரி, இந்த உங்களுக்கு தேவைக்கு ஃபென்சிங் அமைக்கிறதுனாலும் சரி, உங்கள் தோட்டத்திலேயும் சரி, உங்கள் கடைனாலும் சரி, உங்கள் சுத்தமாக வந்து கல் லோடு வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் இறக்கி தருவோம். கல் இதே மாதிரி தெளிவாக இருக்கும். சரிங்களா, கல் வந்து 7.2, 7க்கு மேலே இருக்கும். ஒசரம் வந்து 7க்கு மேலே இருக்கும். கல் சுத்தமாக இருக்கும். வெள்ளை கல். ஃபென்சிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபென்சிங் இதை வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒரு தோட்டத்துக்கு ஒரு 5 ஏக்கர் தோட்டத்தில் ஒரு ஃபென்சிங் அமைக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நல்ல தெளிவான முறையில் இந்த கல் வச்சு அமைச்சோம்னா நல்லாயிருக்கும். இதை விட்டு சிமெண்ட் போஸ்ட்டு வச்சு போட்டிங்க அப்படின்னா அது லைஃப் இருக்காது. இந்த கல் லைஃப் வரும். அதனால் இதை வச்சு நீங்கள் ஃபென்சிங் பண்ணுறது வந்து சுத்தமாகவும் இருக்கும், வேலையுமே நல்ல துணிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கல் தேவைக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்ம வேலைக்கு வந்து லோடு வந்து இறக்கியிருக்கோம். இனிமேல் அடுத்தால வந்து நம்ம ஃபென்சிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கல்லோடு இறக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இடத்துக்காரங்க வந்து பூமி பூஜை போடுறாங்க. ஸோ ஒரு சிலவங்க வந்து பூமி பூஜை போடுவாங்க, ஒரு சிலவங்க வந்து சும்மா போட்டு ஓட்டிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பூமிக்கு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்கள் வந்து குழி அடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை. அது வந்து பூமி பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடிக்க சொன்னாங்க. நம்ம ஆட்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேசிபியும் கொண்டு விட்டுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து திரடும் பள்ளமாக இருந்துச்சு. அதை நிரப்பு பண்ணி பண்ணோம் அப்படின்னா கல் வந்து நேராகவே ஊனி கொடுத்துருங்கிறனால ஜேசிபியும் கொண்டு விட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஜேசிபி நிற்கிது. இதை வச்சு ஒரு சில இடத்துல வந்து தட்டுற வேண்டிய இடத்த தட்டிட்டு கல்லுமே கொஞ்சம் ஒதுக்க வேண்டிய இடம் இருந்துச்சு. அந்த கிணத்து கல்லுலாம் இருந்துச்சு. அதையுமே ஒதுக்குறதுக்கு ஏற்றால வந்து ஜேசிபி விட்டாச்சு. சரிங்களா, ஏன்மா நம்ம ஆட்களை வந்து மிஷினை போட்டு குழி அடிப்பாங்க. ஃபஸ்ட் டைம் குழி அடித்து பார்த்தோம், குழி ஓடலை. பாதி வரை ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஓடலை. ஆட்கள் வச்சு மேக்ஸிமம் தோன்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, ஆட்களுமே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல குழி போட்டு அது ஓடிடுச்சு, ஃபுல்லாக ஓடிடுச்சு அப்படின்னா ஒரு சில இடத்துல ஓடும், ஒரு சில இடத்துல ஓடாது. நம்ம மிஷின் வந்து பாதி வரை ஓடிச்சு, பாதிக்கு மேலே ஓட்ட முடியல. அதனால் ஆட்கள் வந்து பாதி கீழே மிஷின் ஓடினதுக்கப்புறம் பாதி கீழே வந்து 2 அடி கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா கல் வந்து கரெக்டாக 7 அடி இருக்கும், 7 அடி மேலே இருக்கும். நம்ம 5 அடி வலை போடுறதுனால கண்டிப்பாக 2 அடி எடுத்தாகணும். நம்ம இதிலே விட்டுட்டு 5.5 அடி வலை போட்டோம் அப்படின்னா 1.5 அடி எடுத்தால் போதும். வலையுமே பெருசாக இருக்கும். அதில் வந்து நம்ம தெளிவான முறையில் வந்து அமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது 7 அடி கல் 5 அடி வளம்போது 2 அடி கண்டிப்பாக எடுத்தாகணும். அது கல் இருந்தாலும் சரி, ஒரு சில உடைக்க முடியாத கல்லுகள், பாறைகள் இருக்கும். அந்த இடத்துல வந்து கல் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது யாருமே எதுவும் செய்ய முடியாது. மற்றபடி தோண்டி எடுக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து வேலை வந்து சுத்தமாக வந்து எடுத்து கொடுத்துரும்.
பார்த்தீங்களா, குழி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வலையிலோடமே இறக்கியாச்சு. நம்மளுக்கு ஊருக்கு அதுக்கு வந்து இந்த சைட்டுக்கு வந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வலை எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 12 கட்டு போல் எடுத்துகிட்டு வந்தோம். மீதி தேவைக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வலை இறக்கி வச்சுட்டு கல்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவைக்கு எடுத்துருங்கிறது 18 கட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மீதி வந்து ஏன்னா ஒரு 28 கட்டு தேவைப்படும், அது 2ஆக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஆட்கள் வந்து வலையை இறக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா, ஒரு சில இடத்துல வந்து கல் தூக்கி போட்டாச்சு. நான் கல் தூக்கி எடுத்து நம்ம வண்டியில் வச்சு மாற்றி காட்டுற வீடியோ நான் லைனில் வரும், ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபென்சிங் பற்றி சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். நீங்கள் வந்து 5 சென்ட் வச்சுருந்தாலும் சரி, 50 ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி, 100 ஏக்கர் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் சரி, ஒரு டைம் வந்து இடத்த பார்த்துட்டு நம்ம அது எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த பர்பஸ்க்கு அந்த ஃபென்சிங் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும். ஒரு சிலவங்க கோழி பண்ண வைக்கிறதுக்கு ஃபென்சிங் அமைப்பாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக 2 இன்ச்சு பண்ணி ஆகணும். அது வந்து காஸ்ட் வைஸ் வந்து ஜாஸ்தி வரும். ஒரு சில ஆடு மாடு வரக்கூடாது, எதுவும் விலங்கு மட்டும் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு 3.5 இன்ச்சு கூட கம்மியான ரேட்டில் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது அடிக்கு வந்து 135 ரூபாய்க்கு பண்ணுவோம். 10 அடிக்கு ஒரு கல், 7 அடி கல், 3.5 இன்ச்சு வலை. அவசரம் பார்த்தீங்கன்னா 5 அடி அவசரம், 4 முள்ளு கம்பி இழுத்து கொடுப்போம். நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுனால நம்ம பிளெயின் கம்பி இழுத்து கொடுக்குறதே கிடையாது. இப்போ முள்ளு கம்பி இழுத்து கொடுத்தாலும் அது லைஃப் வரும். அதே மாதிரி வளைமை நல்லா டெம்பராக ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். நம்ம எந்த ஃபென்சிங் வரைக்குமே பிளெயின் கம்பி போடுறது கிடையாது. அவங்க பட்ஜெட்டில் போடணும்னு சொன்னாலுமே கண்டிப்பாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அதில் வந்து முள்ளு கம்பி தான் இழுத்து கொடுக்குற மாதிரி தெளிவாக இழுத்து கொடுப்போம். ஏன்னா ஃபென்சிங் பண்ணுறது வந்து ஒன் டைம் ஃபென்சிங் பண்ண போகிறாங்க, அது வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துடணும். பின்னாடி இந்த கம்பி போட்டனால நம்ம பாதுகாப்பில் முள்ளு கம்பி இழுத்துருந்தா ஆடு மாடு எதுவுமே வந்து உரசாது, காட்டு விலங்குகள் வராது. அது வந்து நம்ம முள்ளு கம்பி போடுறதே ஒரு பாதுகாப்பு போடுறதுனால பிளெயின் கம்பி இழுத்தோம் அப்படின்னா பாதுகாப்பு கண்டிப்பாக அது வந்து குறைவு தான். சரிங்களா, கண்டிப்பாக நான் அதனால அது பிளெயின் கம்பி எந்த வேலையிலுமே நான் இழுக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து அதில் வந்து முள்ளு கம்பி தான் இழுத்து கொடுப்பேன். ஏன்னா பண்ணுறதே பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பே கம்மி பண்ணி வேலி போடுறேன்னா அது போடாமல் இருந்துடலாம். கல் ஏற்றி பக்கத்தில் இறக்க வேண்டியது இருக்கும். பார்த்தீங்களா, வண்டியில் ஏற்றி கொண்டு போய் 2வது குழிக்குள்ளே இறக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 400 கல்லுங்க பட்சத்தில் நம்ம செமந்து கொண்டு போட முடியாது. வண்டியில் கொண்டு கொஞ்சம் மாற்றி விட்டு எடுத்து போட்டோம் அப்படின்னா தெளிவாக வந்து குழிக்குள்ளே வந்து தெளிவாக வந்து இறக்கி கொடுத்துடலாம். இறக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செமந்து போடுங்கிறது கஷ்டம், ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடக்க முடியாது. பார்த்தீங்களா, கல் நல்ல பெரிய கல்லாக இருக்கும். தூக்கி போட்டு நம்ம அதில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஆட்களை வந்து அப்படியே மெதுவாகவே வேலை செய்ய சொல்லுவோம். ரொம்ப நெருக்கிறே கிடையாது, கஷ்டப்பட வைக்கிறே கிடையாது. வண்டி இருக்கிறனால எங்கேனாலும் சரி, சின்ன 10 கல் எடுக்கனாலும் சரி, வண்டியில் தான் கொண்டு போய் எடுத்து வந்து நம்ம வேலை செய்ய வைப்போம். சரிங்களா, கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருப்போம். நீங்கள் இடம் வந்து லோக்கலில் ஊரில் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்து போட்டிருக்கீங்க, நீங்கள் வெளியே ஊரில் இருக்கீங்க, வெளியே ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் இடத்த நாங்கள் பார்த்து எவ்வளோக்குள்ள அது அளந்து எஃப்எம் ஆப் வச்சுருப்பீங்க, இல்லை நாங்கள் ஒரு வாட்டி அளந்து பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் அமைக்க சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து ஃபென்சிங் அமைக்கிற கொட்டேஷன் சொல்லுவோம். நீங்கள் என்னைக்கு ஃபென்சிங் பண்ண சொல்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நம்ம ஃபென்சிங் அமைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து வேறு இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு, ஒரு பெரிய வேலை நடந்துகிட்ருக்கு, நீங்கள் சொன்ன டேட்டில் அது பண்ண முடியலன்னா 2 நாள் முன்ன 3 நாள் முன்ன பண்ண இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துரும். இப்போ வந்து போர் போட்டுட்ருக்கு, இடத்துலேயே வந்து போர் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இடத்துக்காரங்க வந்து வெளியூர், இவங்க நம்ம ஏரியாவில் வந்து இடம் எடுத்துருந்தாங்க. அது நம்ம வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க, நம்மளுக்கு ஃபென்சிங் அமைக்கிறதுனால கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளை இடத்த பார்த்து அடுத்த 10 நாளில் பண்ணிடுவோங்கிறனால சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10 நாள் வச்சு கூப்பிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி ஃபென்சிங் வந்து சுத்தமாக வச்சு கொடுத்துக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பீங்க, என்ன ரேட்டு பண்ணுறீங்க என்ன அதுன்னு சொல்லி கேட்பீங்க. அது வந்து நம்ம அதை வந்து கன்ஃபார்மாக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் 2வது ஃபோன் பண்ணி எனக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு வந்து தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வச்சு சுத்தமாக அமைச்சு கொடுத்துருவோம். நீங்கள் எந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கு ஃபென்சிங் அமைக்கிறீங்களோ, கோழி பண்ணைக்கோ மாட்டு பண்ணை வைக்கிறக்கோ, ஒரு இடத்துல வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு, ஒரு கம்பெனி இருக்கும், கம்பெனியில் வந்து பாதுகாப்பாக ஃபென்சிங் பண்ணுறதுக்கு, எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். 10 வருஷம் முன்னாடி நீங்கள் ஃபென்சிங் பண்ணியிருப்பீங்க, அதோட வலை துரு பிடிச்சிருக்கும், முள்ளு கம்பி துரு பிடிச்சிருக்கும், ஒரு சில கல்லுகள் உடஞ்சிருக்கும், ஒரு சில கல்லுகள் வந்து சாஞ்சிருக்கும். அந்த கல்லெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா கூட நம்ம வந்து சுத்தமாக பார்த்து எத்தனை கல் உடஞ்சிருக்கோ, எவ்வளோ கம்பி இழுக்கணுமோ, எவ்வளோ புது வலை இழுக்கணும்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்து நம்ம வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சிக்கலாம். சரிங்களா, எந்த ஃபென்சிங் ஒர்க்குனாலும் நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். இதில் வந்து சிமெண்ட் போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம். நம்ம புதுக்கோட்டை கல், கிருஷ்ணகிரி கல், கருங்கல், அதுக்கப்புறம் வந்து எல் சிமெண்ட் போஸ்ட், அதுக்கப்புறம் ராடு இருக்குது, டாட்டா ராடு, இதுலேயும் பண்ணி கொடுப்போம். நம்ம டாட்டான்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்ம அதில் வந்து கல் சிமெண்ட் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் இருக்கும். சரிங்களா, எல்லாமே ஒரே லைஃப் வர மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம கம்பியுமே நல்லா தெளிவாக இருக்கும். ஜிஎஸ்எம் வந்து 70 இருக்கும், கம்பெனி பிராண்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி எல்லாமே ஒரே குவாலிட்டி. 10 வருஷம்னா 10 வருஷம் மேலே கண்டிப்பாக நம்ம கம்பியுமே வரும். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு போடுங்க. உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வந்து ஃபென்சிங் வந்து நம்ம வந்து சுத்தமாக அமைச்சு கொடுக்கலாம். இப்போ மட்டம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமான ஃபென்சிங்கில் முதல்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
மட்டம் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில இடம் வந்து நேராக இருக்கும், அந்த இடத்துல வந்து ஈஸியாக கல் எடுத்து மட்டம் பார்த்து தெளிவு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சில இடத்துல வந்து ஒரு கல் மேலேயும் ஒரு கல்லும் கீழே இருக்கும், அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மேலே இருக்கிற கல்லை கீழே தோண்டி நம்ம அதில் நேராக போட்டால் மட்டும் மட்டம் தெளிவாக வரும். சரி, அது பார்த்து முடிச்சுக்கப்புறம் கம்பி இழுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா 4 கம்பி இழுத்து கொடுத்தா ஃபென்சிங் பண்ணும் அப்படின்னு. இந்த கம்பி என்ன சைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 kgன்னு சொல்லுவாங்க. அதில் 2 கம்பி வரும், 5 இன்ச்சுக்கு ஒரு முள்ளுங்கிற மாதிரி 2 முள்ளுங்கிற மாதிரி அது ஃபுல்லாகவே கனெக்டிங்கில் இருக்கும். சரிங்களா, இதை போட்டு நம்ம இழுத்து ஃபென்சிங் கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா டெம்பராக இருக்கும். அதே மாதிரி ஆடு மாடு எதுவுமே வந்து உரசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முள் இருக்கும், முள் வலைக்கு வெளியுமே தெரியும். நம்ம ஒரு சில இடத்துல வந்து மலைப்பகுதியில் வந்து வலையை கட்டிட்டு முள்ளு கம்பி கட்டுவோம். ஒரு சின்ன ஊருக்குள்ள உள்ள தோட்டம் கிடைச்சால உள்ளே கட்டிட்டு வலையை வந்து வெளியே கட்டுவோம். வெளியில் நம்ம முள்ளு கம்பி கட்டிட்டோம் அப்படின்னா இந்த காட்டு மிருகங்கள், பன்னி, காட்டு நாய், ஆடு மாடு எதுவுமே உள்ள வரக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம அதுலேருந்து ட்விஸ்ட் ஃபென்ஸ் அமைச்சு கொடுப்போம், மேலே ட்விஸ்ட் வர மாதிரி பண்ணி கொடுப்போம். இல்லை கீழோடி பண்ணி வருது அப்படின்னா ட்விஸ்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரி தெளிவாக வந்து ஃபென்சிங் வந்து தரையோட வச்சு தெளிவாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் எந்த பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற வந்து வளர்னாலும் சரி முள்ளு கம்பினாலும் சரி எந்த மாதிரி பண்ணால் தெளிவாக இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லி நம்ம அந்த மாதிரி வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருவோம். நீங்கள் இடத்த காட்டினாலே போதும், எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மட்டும் போதும். அது கம்மியான ரேட்டில் இந்த மாதிரி இப்போ இந்த இதுக்கு இந்த வலை போட்டால் போதும், கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி வந்து கம்மியாக வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் வந்து அதிகம் செலவு பண்ணாத அளவுக்கு எவ்வளோக்குள்ள தெளிவாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கம்மியான ரேட்டில் வந்து ஃபென்சிங் வந்து பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து மொத்த கான்ட்ராக்டாக பண்ணி கொடுப்போம். சில இடத்துல வந்து கல்லுக்கால் கணக்கில் பேச வேண்டியிருக்கும். கல்லுக்காலுக்கு 1250 ரூபா வச்சு பேச வேண்டியிருக்கும். இப்போ 3 இன்ச்சு 3 இன்ச்சு வளர்ந்துச்சுல 10 ரூபா வந்து முன்ன பின்ன இருக்கும். சில இடத்துல வந்து அடி கணக்கில் பேச வேண்டியிருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிற, இப்போ ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கல்லுக்கால் கணக்கில் தான் நம்ம பேசி வேலை பார்க்க முடியும். இப்போ 1000 அடி 2000 அடி இருக்குன்னா அதில் வந்து நம்ம அடி கணக்கில் பேசலாம், கஸ்டமர் கொஞ்சம் லாபப்படும். சின்ன இடத்த வச்சுட்டு நம்ம வந்து 3 பேரை வேலைக்கு விட்டுருப்போம், அதுக்கு வந்து சம்பளத்துக்கே இருக்காது மொத்தத்தில் அது கணக்கு. சரிங்களா, அதனால வந்து கல்லுக்காலுக்கு வந்து 1400 ரூபா தாங்க அந்த மாதிரி பேசணும். அது எத்தனை கல் ஊன்றமோ அதே மாதிரி முட்டுக்கல் எத்தனை விடுறோமோ அதில் வந்து 1400 வந்து அதில் வந்து 700 ரூபா கணக்கு பண்ணி 700 இல்லை 500 ரூபா கணக்கு பண்ணி முட்டுக்கல்லுக்கு தனியாக வாங்கிடும். இல்லை அப்படின்னா வந்து அதில் வந்து ஃபென்சிங் வந்து நம்ம அமைக்க முடியாது. ஏன்னா சின்ன இடத்துக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது, கண்டிப்பாக வரவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அதில் இருக்காது. அதனால அதில் வந்து நம்ம கல்லுக்கால் கணக்கில் பேசி நம்ம தெளிவாக பண்ணிடணும். நீங்கள் லோக்கலில் என்ன ரேட்டில் கல்லுக்கால் பண்ணுறாங்களோ அதோட நம்ம 5 ரூபா கம்மியாக தான் பண்ணுமே தவிர அதிகமாக நம்ம வந்து கேட்கறது கிடையாது. அடிக்கணக்கில் இருந்துச்சுல உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், கம்மியாக இருக்கும். நீங்கள் கல்லுக்கால் கணக்கு கல் நெருக்கி போடணும், எனக்கு 7 அடிக்கு போடணும் 8 அடிக்கு போடணும்னு சொல்ல நம்ம அதில் வந்து கல்லுக்கால் கணக்கில் பேசலாம். அடிக்கணக்கில் பேசுங்கன்னா கண்டிப்பாக 10 அடிக்கு ஒரு கல் போட்டோம் அப்படின்னா அடிக்கணக்கில் பேசிடலாம். 8 அடிக்கு போடணும்னு சொல்லி நம்ம கல்லுக்கால் கணக்கில் தான் நம்ம பேசணும். எதுக்கு அப்படின்னா 100 கல் போடுற இடத்துல வந்து 8 அடிக்கு ஒரு கல் சொல்லி 125 கல் வரும். அது வந்து நம்ம அடிக்கணக்கில் பேசும்போது வந்து அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அதில் கல்லுக்கால் கணக்கிலே நம்ம பண்ணி கொடுப்போம், அடிக்கணக்கில் நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் லோக்கலில் இடம் இருக்குது, நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ண முடியலன்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். இடத்தோட FMI மேப்பு இல்லைன்னா இடத்தோட வரைபடத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டிங்கன்னா இதுக்கு எவ்வளோ செலவாகும், எந்த மாதிரி கம்பி போட்டால் நல்லாயிருக்கும், டாட்டாவில் பண்ணால் இருக்குமா இல்லை நம்ம கம்பியில் போட்டாலே போதுமாங்கிறத நீங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் பட்ஜெட் காஸ்ட்லியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு டாட்டாவில் பண்ணிக்கோங்க. இல்லை பட்ஜெட்டை பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்பியில் போட்டாலே நம்ம கம்பியும் குவாலிட்டியாக இருக்கும். தெளிவான முறையில் சுத்தமாக வந்து 2 கம்பியுமே ஒரே மாதிரி தெளிவாக பண்ணிக்கிறோம். அதில் வந்து 2.5 12 kgன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே 12 kgல வந்து டாட்டாலையும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நம்ம கம்பி ராஜ்காடு வயர்லையும் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, நம்ம வளன்னு அமைச்சாலே கண்டிப்பாக 2.5 தான். ஒரு கொட்டேஷன் கேட்குறீங்க அப்படின்னா 5 ஃபீட்டு வளன்னு சொல்லி போனோம். அது கம்பி பார்த்தீங்கன்னா 2.5 தான். கம்பி தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு வலை இப்போ கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 3 இன்ச் கேப்பு. சரிங்களா, கேப்புங்கிறது என்னென்னா இடாவெளி இருக்குது பார்த்தீங்களா, வலையில் அந்த கண்ணி இடாவெளி இருக்குது பார்த்தீங்களா, டைமண்ட், அதுதான் கேப்பு. அது வந்து அளவு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்கும். 3 இன்ச்சு விளானா 3 இன்ச்சு இருக்கும், 3 இன்ச்சு விளானா 3 இன்ச்சு இருக்கும். சரிங்களா, அது நம்ம ஆட்கள் வந்து இழுத்து கட்டிட்டு இருக்காங்க. இதுவே 2 இன்ச்சு நீங்கள் 2.5 இன்ச்சு போடும்போது காசு வேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் 3 இன்ச்சு போச்சுல காசு வேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் வந்து 4 இன்ச்சு போட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரோஜனம் இருக்காது. ஏன்னா கம்பி டைட்டாக இழுக்கும்போது 5 அடி இருக்கிற வலை வந்து கரெக்டாக 4 அடி ஆயிரும். இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம பார்பெட்டு கம்பி வச்சு போட்டு போயிடலாம். அது பார்பெட்டோட அது நீங்கள் போட்டாலும் பெஸ்ட் தான். ஏன்னா உள்ள எதுவுமே வர முடியாது. 4 இன்ச்சுங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது, அதே போட்டுடலாம். அதோட காஸ்ட் வேஸ்ட் வந்து நம்ம 3.5 இன்ச்சோட நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 5 ரூபா கம்மியாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் எந்த மாதிரி எத்தனை இன்ச்சில் வலை போட சொல்கிறீங்களோ அத்தனை இன்ச்சில் வலை வந்து சுத்தமாக நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். நான் வலை இழுத்துட்டு இருக்காங்க மொத்தம் 5 பேர் வந்து நல்லா டைட்டாக எவ்வளோக்குள்ள காண்டி. டைட்டுங்கிறது வந்து வலையோட டைட்டு தான் இழுக்கணுமே தவிர நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்து ஃபுல் டைட்டு இழுக்கக்கூடாது. இழுத்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 5 அடி இருக்கிற வலை 4 அடி ஆயிரும். அந்த வலைக்கு எந்த தகுதிக்கு இழுக்கணுமோ அந்த தகுதிக்கு மட்டும்தான் இழுக்கணுமே தவிர அதிகமாக பேலன்ஸ் போட்டு இழுக்கவே கூடாது. சரிங்களா,
நம்ம நார்மலாக 3 இன்ச் வேலை 3 இன்ச் வேலை வந்து இழுக்குக்கு வரும், 2 இன்ச் வேலை வந்து இழுக்குக்கு வராது. அது வந்து டைட் ஆகாது. அது எவ்வளோக்குள்ள நார்மலாக இழுத்து கட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ள தான் கட்ட முடியுமே தவிர ரொம்ப டெம்பரெல்லாம் அது இழுக்க முடியும். ஏன்னா கம்பி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது காஸ்ட் வைஸும் கூட நம்ம அடிக்க வந்து அது வந்து 190 ரூபா 200 பண்ணுவோம். இது வந்து காஸ்ட் வைஸ் கம்மி 135 ரூபாய் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இடம் 1000 அடி போடணும், 1 ஏக்கர் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 135 ரூபா. 1 ஏக்கரோட அளவு வந்து கரெக்டாக 850 அடி வரும். சரிங்களா? அப்படிங்கிறதுல வந்து அமௌண்ட் வைஸ் 1,20,000 அந்த மாதிரி தான் வரும். 2 ஏக்கருக்கு பட்சத்தில் 1200 அடி அந்த மாதிரி வரும். சரிங்களா? கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் இடத்தோட அளவு என்ன எத்தனை ஏக்கர்னு சொன்னாலே நான் ஓரளவுக்கு நெருக்கி வந்து இவ்வளோ தான் அளவு வரும், இவ்வளோ தான் அமௌண்ட் வரும்னு கரெக்டாக சொல்லிடுவேன். நீங்கள் அதோட அளந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எவ்வளோ வருங்கிறத ₹1 அதிகமாக இல்லாமல் கம்மியாக இல்லாமல் வந்து தெளிவான அமௌண்ட் வந்து நான் கூட சொல்லிடுவேன். நீங்கள் அப்புறம் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா போதும், நம்ம இடத்த பார்த்து வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ வந்து அடுத்த கம்பி வலையோட ஜோடி ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து வலை விரிச்சிட்டு இருக்காங்க. இந்த வெட்டு வந்து கரெக்டாக 100 அடி வரும். சரிங்களா? 100 அடி வரும். இந்த கெட்டு இழுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கெட்டை போட்டு ஜாயின் பண்ண, நம்ம கெட்டு கம்பிச்சு கட்டி வந்து துருப்பிடி கேட்கறது கிடையாது. நம்ம வலையோடைய வலை கம்பியை கலத்தி அதோடய ஜாயிண்ட் அடித்து தெளிவாக பண்ணி கொடுத்துரும். ஒரு சில ஃபென்சிங்காரங்க வந்து நேரம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால கட்டு கம்பி வச்சு 4 கட்டு கட்டிட்டு அப்படி இழுத்துருவாங்க. அப்படி நம்ம பண்ணுறதே கிடையாது. பண்ணுற வேலை ஒரு வாட்டி கஸ்டமர் திருப்தியாக பண்ணி கொடுக்குறது தான் நம்ம கான்செப்ட்டு. சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக சுத்தமான வேலை வந்து தெளிவாக இருக்கும். வேலையில் எந்த குறையுமே இருக்காது. நம்ம வந்து 4 அடி வலையும் அமைச்சு கொடுப்போம். 6 அடி கல் போட்டு 4 அடி வலை பண்ணி கொடுப்போம். 7 அடி கல் போட்டு 5 அடி வலை பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி 7 அடி கல் போட்டு 5 அடி வலை பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து 8 அடி கல் போட்டு உங்களுக்கு 6 அடி வலையும் அதில் கட்டிக்கலாம், 6 அடி வலையும் கட்டிக்கலாம். நம்ம வந்து வலை சைஸு கூட கல்லோட சைஸும் கூட அமௌண்ட் வைஸ் வந்து ஜாஸ்தி வரும். சரிங்களா? கல் இப்போ 6 அடி வலை போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் வந்து கல்லுக்கு 20 ரூபா கூட வரும். அதே மாதிரி வலைக்கு வந்து 20 ரூபா கூட வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் வந்து அதில் வந்து ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். சரி, நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். இதோட டாட்டாவோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கு நம்ம 135 ரூபா 3 இன்ச் வேலை ஒரு அடிக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா டாட்டாவில் வந்து 175 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். சரிங்களா? 40 ரூபா கூட வரும். அப்படியே 40 ரூபா கூட வரும்போது 3 இன்ச் வேலை 175, 8 அடிக்கு வரும்போது 185, அந்த மாதிரி ரேஞ்ச் வைஸ் மாறி இருக்கும். இது வந்து நம்ம கல்லுக்கால் கணக்கில் பேசாமல் அடி கணக்கில் பேசும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி 1500 அடி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 500 அடி பண்ணணும், டாட்டாவில் பண்ணணும், 3 இன்ச் வலையில் பண்ணணும், 3 முள்ளு கம்பி இழுத்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து கல்லுக்காலுக்கு வந்து 1800 ரூபா கணக்கு பண்ணி பேசுவோம். சரிங்களா? அந்த ரேஞ்சில் பண்ணால் மட்டுமே தான் பண்ண முடியுமே தவிர இல்லைனா நம்ம அதை பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு பட்ஜெட்டான ப்ரைஸ் ஜாஸ்தி கிடையாது. நீங்கள் பிராண்டடாக போகும்போது அந்த மாதிரி இருக்கும். நம்ம கம்பியில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். உழைப்பு வந்து கொஞ்சம் டாட்டாங்கிறது ஒரு கம்பெனி, அதுங்கிறது தெளிவாக இருக்கும். நம்ம கம்பியுமே அதே மாதிரி சுத்தமாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து வந்து வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். வேலையில் எந்த குறைபாடும் இருக்காது. நம்ம எந்த கம்பி இழுத்தாலும் டாட்டாலாம் மட்டும்தான் 3 கம்பி இழுப்பமே தவிர மற்ற நம்ம கம்பி போட்டிங்க அப்படின்னா முள்ளு கம்பி வந்து 4 லைன் இழுத்து கொடுப்போம். ஏன்னா டாட்டாவில் வந்து 4 லைன் இழுக்கணும். கம்பி காசு வேஸ்ட் ஜாஸ்தி. நம்ம வந்து ஃப்ரீயாக இழுத்த மாதிரி அதை இழுத்து பண்ண முடியாது. அதனால டாட்டாவில் போடும்போது 3 கம்பி இழுத்து விடுவோம். கஸ்டமராக விரும்பி 4 கம்பி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக காஸ்ட் நம்ம சொல்லி அதுக்கு தெளிவாக வந்து பேசி நம்ம அதை இழுக்கணும் இழுத்துக்கலாம். 4 கம்பி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில இடத்துல வந்து தவிர்க்க முடியாத இடத்துல வந்து இழுத்தாகணும். இல்லை 3 கம்பி இழுத்தாலே போதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 கம்பி வந்து இழுத்து தெளிவாக வந்து ஃபென்சிங் அமைச்சு விடும். நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி வேலை வந்து நம்ம வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். பாருங்கள், இது வந்து இடத்தோட இன்னொரு பாகம். இது வந்து செடியும் வந்து இதுமா கொலையும் அது மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து வேலை செய்ய கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கீழே பில்டிங் இருந்த இடம் அந்த மாதிரி இருந்துச்சு, ரூம்பு கட்டியிருந்த இடம். அதை இடிச்சு தான் தெளிவாக ஜேசிபிட்டு ஒதுக்கி பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துலையுமே நம்ம வந்து மட்டமாக போட்டோம். நம்ம வந்து கல் வந்து மட்டமாக போடுவோம். அதே மாதிரி வலையுமே வந்து தெளிவாக போட்டு கொடுப்போம். இப்போ ஒரு சில இடத்துல கீழே பாறை இருக்குது, கீழே சரல் மண் தோண்ட முடியாது, அந்த இடத்துல கல் நழுகும் அப்படின்னா கண்டிப்பாக முன்ன பின்ன கஞ்சி அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ தெளிவான இடத்துல நீங்கள் ஃபென்சிங் பண்ண சொன்னீங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி சுத்தமாக நம்ம பண்ணி கொடுத்தோம். அதில் எந்த குறையும் வைக்க மாட்டோம். கம்பியுமே 4 லைன் இழுத்து கொடுத்து தெளிவாக பண்ணி கொடுத்தோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த சைடு வந்து வலை விரிக்க முடியாது. ஏன்னா அதில் பருத்தி கிடந்துச்சு, எடுத்துகிட்டு இருந்தாங்க. பருத்தி வந்து யூஸ் பண்ணுறது அதை வந்து நம்ம கெடுக்கக்கூடாதுங்கிறனால நம்ம இடத்துக்குள்ளேயே விரித்து அந்த சைடு போட்டு அதுக்கப்புறம் இழுத்து கட்டிடுவோம். அப்போ பருத்திக்கு எதுவுமே ஆகாது. இடைஞ்சல் இருக்கு. நம்ம வேலை செய்கிறது வந்து நம்ம இடத்துக்காரங்க இடைஞ்சல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்களுக்கு இடத்துல வந்து இடைஞ்சல் இருக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க என்ன கஷ்டப்பட்டு உள்ள வச்சுருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணாத மாதிரி அந்த இடத்துல வந்து சுத்தமாக தெளிவாக எடுத்து கொடுத்துருவோம். பாருங்கள், இப்போ வந்து கம்பியை தூக்கி போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து டெம்பராக பிடிச்சி இழுத்து கட்ட ஆரம்பிப்பாங்க. வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். எந்த குறையும் இருக்காது. ஜிஎஸ்எம் வந்து 70 ஜிஎஸ்எம் இருக்கும். நம்ம டாட்டாவை போகும்போது அது வந்து ஜிஎஸ்எம் கூட இருக்கும், ரேட் வைஸும் கூட இருக்கும். நீங்கள் எவ்வளோ இடத்து சொன்னாலும் சரி, 1 ஏக்கர் சொன்னாலும் சரி, 10 ஏக்கர் சொன்னாலும் சரி, 100 ஏக்கர் சொன்னாலும் சரி,
நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக தெளிவான முறையில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி தெளிவான முறையில் வந்து சுத்தமாக ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 கம்பி இழுத்து வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து வலையை போட்டு நம்ம இதை வந்து கட்டிட வேண்டியதான். பார்த்தீங்களா, தூக்கி போட்டாச்சு. இது என்னமா அடுத்துல முதல்ல இழுத்து முடிச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பி வரை இழுத்து வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அதில் வந்து கம்பியை பிரித்து அந்த வலையோட ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இறுத்தோம்னா ஒரே லைனாகவே வந்துடும். அது முன்ன பின்ன ஏத்தம் இறக்காங்கிறது வலையில் இருக்காது. நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க போகிறாங்க 10 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணுங்கிறது அவங்க சுத்தமாக அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எந்த இடத்துல எந்த மாதிரி இழுக்கணும், எந்த வலையை எவ்வளோக்குள்ளே நம்ம டெம்பராக இழுக்கலாங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிகிறனால அதில் வலை டேமேஜ் ஆகாமல் தெளிவான முறையில் வந்து சுத்தமாக இழுத்து கொடுத்துருவோம். சரி, இப்போ இந்த வலையை பிரித்து இடத்துல ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு வலையை பிரிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு இழுத்துருவாங்க. 4 கம்பி இழுத்தாச்சு. இதை நம்ம இழுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த வலையை ஜாயிண்ட் அடித்து வலையை இருந்து இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்தீங்களா, கல் மட்டமாக இருக்கும். அதே மாதிரி கலர் அடிக்கும்போது எக்ஸ்ட்ரா காசு கண்டிப்பாக வந்துடும். நம்ம அதில் வந்து ஒரு கல்லுக்கு வந்து கண்டிப்பாக 30 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 100 கல் போடுற இடத்துல வந்து 3000 ரூபா கண்டிப்பாக அதில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கிற கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சு கொடுத்துடலாம். இந்த பெயிண்ட் செலவு அந்த மாதிரி செலவு கண்டிப்பாக நீங்கள் காசு தந்துடும். நம்ம அதுக்கு பில்லு வாங்கிட்டு வந்துடுவோம் எவ்வளோ செலவாச்சுங்கிறது. நீங்கள் கண்டிப்பாக கலர் அடிக்கணும், அது கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, அது லேபர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து என்ன காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட் நீங்கள் தந்தான் ஆகணும். கண்டிப்பாக பெயிண்ட் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ, என்ன கலர் டிஸ்டம்பர் கேட்குறீங்களோ அதையும் கண்டிப்பாக நம்ம வந்து தெளிவாக அடித்து கொடுத்துருவோம். ஒரு நேரம் பண்ணுறதை வந்து நீங்கள் காஸ்ட்டு பார்க்காம 5000 10,000 பெயிண்ட் அடிக்க செலவாகுதுன்னா நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து தெளிவாக இருக்கும். ஃபென்சிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கல் மட்டும் போட்டிங்க அப்படின்னா கல் கலர் மட்டுமே இருக்கும். இது இப்போ ப்ளூ கலர் அடிக்க வச்சுருந்தாங்க. இதுக்கு மொத்தம் வந்து 400 கல்லுக்கு வந்து பெயிண்ட்டுக்கு மட்டுமே 6000 7000 மொத்தம் ஆயிருந்து. சரிங்களா, அதுக்கு அடிச்சுட்டு வேறு அடிக்கிறதுக்கு என்ன காஸ்ட்டோ லேபர் காஸ்ட்டோ, இப்போ 50 கல் 100 கல் அடிக்கணும்னா கூட அது 1.5 லேபரில் முடிஞ்சிடும். ஒரு லேபருக்கு காஸ்ட்டு நம்ம அதை வாங்கிக்கலாம். சரிங்களா, முன்ன பின்ன இருக்கலாம். நம்ம ஒரு அமௌண்ட் வச்சு கேட்போம், ஓகே அப்படின்னா நம்ம அதை அடித்து கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த சைடுமே ஃபுல்லாக இழுத்தாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழி போட ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, அந்த கல் போட்ட இடம் இது தெளிவாக 8 விசிட் வந்து இந்த இடத்துல இழுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பின்பக்கத்தில் இருந்து நம்ம இடத்துல ஆரம்பித்து மொத்தமாக இழுத்து முடிச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், இப்போ அந்த இடத்துல பருத்தி கிடந்த இடம் தான் இது. பருத்தி கிடந்ததுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இடம். இதில் வலை விரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரமும் சாயங்காலம் ஆயிடுச்சு. இது மொத்த வேலை வந்து கரெக்டாக 1 வாரம் நடந்துச்சு. மொத்தம் 4000 அடி. 1 வாரம் வேலை பார்த்தோம். 5 பேர் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தோம். 1 வாரம் தெளிவாகவே பண்ணி முடிச்சிட்டோம். சில நேரங்களில் மழை பெஞ்சு 2 நாள் கேப் விட்டு பண்ணோம். ஏன்னா மழை நேரத்தில் வந்து வேலை செய்ய முடியாது. வேலை செஞ்சாலும் வேலை நடக்காது. அப்படியே ஒரு நாள் வேலை நடக்கலன்னு நம்மளுக்கு வந்து கடைசியில் வந்து கைப்பிடித்தத்தில் வந்து நின்றோம். அதனால் வந்து மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது. மழை நின்ற பிறகு ஓரளவுக்கு வெறிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணி வந்து தெளிவாக வந்து இழுத்து கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து சிரமமாக தான் எடுத்து இழுத்துருந்தோம். இது வந்து வழிபாதை. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபென்சிங் ஒர்க் சுத்தமாக முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்தே காட்டுறோம் பாருங்கள். இப்போ தான் இது நம்ம போர்டு. இப்போ இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இடத்துக்கு வந்து பக்கத்தில் வந்து இருந்து தெளிவாக இடத்த பார்த்து இடத்துல வந்து அளந்து தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருவோம். இது இடத்தோட ஸ்டார்டிங் பகுதி. சரிங்களா, இதோட வலையோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வலை, மடக்கு வலை. நம்ம ட்விஸ்ட்டு வலைன்னா ட்விஸ்ட்டும் பண்ணி கொடுப்போம். மேலே வலையிலேயே முள் மாதிரி வந்துடும். இது மடக்கு வலை நார்மலாக கம்மியான பட்ஜெட்லேயே போட்டோன்னு சொன்னதுனால நம்ம மடக்கு வலையை நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மடக்கு வலையை இழுத்து கொடுத்துட்டோம். இதே மாதிரி முட்டுக்கல் எத்தனை கல்லுக்கு ஒரு 2 கல் கொடுப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 10 கல்லுக்கு 2 கல் கொடுப்பாங்க. அது கஸ்டமர்கிட்ட பேசி தான் கொடுப்போமே தவிர சும்மா கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா கல் காசு கண்டிப்பாக அதில் வரும். சரிங்களா, அதனால 10 கல்லுக்கு 2 கல் கொடுப்போம். நார்மலாக இழுக்கிறது வந்து அவ்வளோ கல் நெருக்கமான தேவையில்லை. அது 20 கல்லுக்கு 2 கல் கொடுத்தாலே போதும். கஸ்டமர் சிலவங்க விரும்பி கேட்பாங்க 2 கல் 10 கல்லுக்கு 2 கல் கொடுத்துருங்க விரும்பி கேட்குறாங்களா, அவங்க விருப்பத்துக்கு அதை வந்து நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருப்போம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம முக்கியமே தவிர நம்ம சொல்லி அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நம்ம ஒன்று தெளிவாக சொன்னாலுமே அவங்க இன்னொரு மாதிரி எதிர்பார்க்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். அதில் தப்பே இருக்குது. நம்ம சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு இது இப்படி பண்ணால் நல்லா இருக்காது, இது செலவு காசு ஜாஸ்தியாக இல்லை 20 நாளும் பண்ணிக்குவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா நம்ம அது மாற்று கருத்து பேசாமல் அதை அவங்க கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுத்துரும். பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக சுற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லி 400 கல்லுங்கும் போது உங்களுக்கு வந்து டைம் ஆயிரும். நான் பாதி வரை எடுத்திருக்கேன். இடமே ஃபுல்லாகவே தெரியும். ஆப்போசிட்லேயும் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அதுலேயுமே கல் போட்டு வலை இழுத்தாச்சு. நான் அது வரை காட்ட முடியுது நம்ம தெரியல. பார்த்தீங்களா, 10 கல்லுக்கு 2 கல் போட்டிருக்கோம். அதனால் எவ்வளோக்குள்ளே காட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஃபுல்லாக காட்டுறேன். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சன் ஃபென்சிங் கான்டாக்ட் நம்பர் வந்து 9788789987. நம்ம இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்.
நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ கல் வேலைனாலும் சரி கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க, தெளிவாக பண்ணி கொடுப்போம். இல்லை பழைய ஃபென்சிங் இருக்குது, அதை பிரிச்சுட்டு பழைய வலையெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம டாட்டா கம்பி இழுக்கணும் அப்படின்னாலும் இழுத்து கொடுப்போம். இல்லை கல் மட்டும் நாட்டி வச்சுருக்கோம், அதில் நீங்கள் வலை இழுத்தரும் வலையும் முள்ளு கம்பி இழுத்தரனா கூட இழுத்து கொடுப்போம். நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்கீங்களோ எல்லா வித ஃபென்சிங்கும் வந்து தீர்வு உண்டு. சில இடத்துல வந்து கல் உடஞ்சிருக்கும், ஆடு மாடு பட்டு உடஞ்சிருக்கும், ஃபென்சிங் பண்ணி 20 வருஷம் இருக்கும், வலையெல்லாம் பிஞ்சு இருக்கும். அந்த இடத்துலையுமே நீங்கள் கொண்டு விட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன காஸ்ட்டோ அதை நம்ம பேசி கொட்டேஷனாக கொடுத்து நம்ம வந்து தெளிவான முறையில் அதுலேயுமே வந்து வலை அமைச்சு கொடுப்போம். இப்போ ஒரு 10 ஏக்கர் இருக்கும், அதில் வந்து 5 ஏக்கர் விவசாயத்துக்கும், 2 ஏக்கர் பண்ணைக்கும், 3 ஏக்கர் கோழி பண்ணைக்கும், அதே மாதிரி கோழி வளர்க்குறதுக்கும், நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கும், அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம அதுலேயுமே வந்து 2 இன்ச்சு வலை இழுத்து கொடுப்போம். நம்ம சுற்றி தோட்டத்துக்கு ஃபுல்லாமே 3.5 இன்ச்சு இழுத்துட்டு எந்த இடத்துல நீங்கள் கோழி பண்ண வைக்கிறீங்களோ எந்த இடத்துல சின்ன கண்ணி இழுக்கணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் சின்ன கண்ணி இழுத்து ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் வேஸ்ட் வந்து கம்மியாக வரும். நீங்கள் ஃபுல்லாகவே 2 இன்ச்சு இடம் ஃபுல்லாக 2 இன்ச்சு வலை இழுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு காஸ்ட் வேஸ்ட் ஜாஸ்தி வரும். எந்த இடத்துக்கு தேவையான இடத்துக்கு இதுக்கு 2 இன்ச்சு தான் போட்டாகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் 2 இன்ச்சு வலை போட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தெளிவாயிரும். சரிங்களா? காஸ்ட் வேஸ்ட் வெளியில் இருக்கிறது கம்மியாயிரும், உள்ளே இழுக்கிறது 2 இன்ச்சு வலைக்கு கொஞ்சம் காஸ்ட் வேஸ்ட் ஜாஸ்தி வரும். எந்த நீங்கள் 2 இன்ச்சு கேட்டாலும் சரி, 2.5 இன்ச்சு கேட்டாலும் சரி, 3 இன்ச்சு கேட்டாலும் சரி, 3.5 இன்ச்சு கேட்டாலும் சரி, வேலை வந்து சுத்தமாக தெளிவாக எந்த மாதிரி தெளிவாக இவ்வளோக்குள்ளே தெளிவாக பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே தெளிவாக பண்ணி கொடுத்துரும். 7 அடி கல் அப்படிச்சுல உங்களுக்கு 2 அடி கண்டிப்பாக மண்ணுக்குள்ளே கொடுத்துரும். அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்குது. அப்போ தான் கல் வந்து லூஸ் ஆகாது, அப்படி தான் கல்லுமே தெளிவாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், தெளிவாக நம்மள 2 சாத்துமே கொடுத்தாச்சு. தெளிவாக ஃபுல்லாகவே காட்டுறேன். அந்த சைடும் பார்க்கும்போது தெரியும் கல்லாக இருக்கும், கல்லும் வலை இழுத்ததுமாக இருக்கும். நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே காட்டுறேன். கண்டிப்பாக ஃபென்சிங் கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். கலரும் அடித்து அந்த இடம் எந்த மாதிரி இருந்துச்சோ அதை வந்து தனியாக பிரித்தோ, இல்லை பட்ஜெட்டில் முள்ளு கம்பி மட்டும் இழுக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து 7 அடி கல்லை போட்டு 7 லைனு முள்ளு கம்பி கீழே மாற 5 கம்பி பாக்ஸ் டைப்பில் இழுத்து கொடுத்துரும். அது வந்து காசு விஷயத்துக்கு 135 ரூபா வருது அப்படின்னா அது ஒரு 120 ரூபாய்க்கு அடிக்கி பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதுவுமே 10 கல்லுக்கு 2 கல் முட்டுக்கல் கொடுக்குற மாதிரி கஸ்டமர் எந்த மாதிரி எதிர்பார்க்கீங்களோ அந்த மாதிரி முட்டுக்கல் கொடுத்து வந்து அதை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். பாருங்கள், ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 1 வாரம் முடிஞ்சிருச்சு. 1 வாரத்தில் முடிச்சு நெருக்கிட்டோம். ஏன்னா மிஷின் போட்டு பாதி ஓட்ட முடிஞ்சு, பாதி ஓட்ட முடியல. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெருக்கி சீக்கிரமாக முடிச்சிடுவோம். சரிங்க, நீங்கள் எவ்வளோ இடம்னாலும் சரி ஒரு நாளைக்கு வந்து 500 அடி முடிக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுவோம். இல்லை உங்கள் இடம் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதில் வேலை செய்ய முடியல, கல்லுலோட கொண்டு வந்து உள்ளே இறக்க முடியல, வெளியில் வச்சு தான் இறக்கி போட வேண்டியிருக்கு, மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வேலை வந்து முன்ன பின்ன இருக்குது. நம்ம நினச்ச டைமில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வேலை கல் வேலை நம்ம நினச்ச ஒன்று எடுத்துக்கொண்டு போட முடியாது. நினச்ச மாதிரி வைக்கல் மாதிரி அள்ளி கொண்டு போட முடியாது. தெளிவான முறையில் எடுத்துக்கொண்டு போகணும். தவறான முறையில் பண்ணோம் அப்படின்னா கல் உடஞ்சி காலில் விழுந்துடும். அதனால் ஒரு கல் உடஞ்சினா கூட 400 ரூபாய்க்கு மேலே வாங்குது நஷ்டமாயிரும். அந்த மாதிரி இல்லாத மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து வேலையை வந்து நெருக்கி முடிச்சு கொடுத்துரும். சரிங்களா? நீங்கள் எந்த வேலை சொன்னாலுமே சரி, நீங்கள் அவங்கள்ட்ட நிறைய பேசியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஃபென்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் 4 நாள் கழித்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டைம் சொல்லுங்கள். ஏன்னா சப்போஸ் நம்மளை பக்கத்தில் வேலை நடந்துகிட்ருக்கோம், அந்த வேலையை விட்டுட்டு வந்து வேலைக்கே போக முடியாது. நம்ம எந்த வேலை எடுத்தாலுமே அந்த வேலை மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, வேலை கஷ்டமாக இருந்தாலுமே சரி, அந்த வேலையை சுத்தமாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். இந்த வேலையில் குழியை மட்டும் தோண்டிட்டு கல்லை போட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது நம்ம கான்செப்டில் கிடையவே கிடையாது. A to Z அந்த வேலையை நம்ம சுத்தமாக முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை கை வைப்போம். சரிங்களா? அது 5 சென்ட் இடம்னாலும் சரி, 500 ஏக்கர்னாலும் சரி, அதில் வந்து நம்ம உறுதியாக இருப்போம். வேலையில் வந்து குறை போட்டுட்டு போகிறே கிடையாது. மழை பெஞ்சாலும் 2 நாள் தங்கியிருந்து பண்ணி முடிச்சுட்டு தான் போவோமே தவிர குறை போட்டு போகிறதில்ல. சரிங்களா? கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் உங்களுக்கு சுத்தமாக பண்ணி தருவோம். வலையுமே நம்ம கம்பி வந்து நல்லாயிருக்கும். லோ குவாலிட்டி மாதிரி கடையில் இருக்கிற கம்பி கிடையாது. நம்ம கம்பிலேருந்து டைரெக்டாக எடுக்கிறதுனால நல்ல GSM கூடின கம்பி தான் நம்ம வந்து போட்டு கொடுப்போம். உழைப்புமே தரமாக இருக்கும். கண்டிப்பாக வேலையுமே நல்லா சுத்தமாக இருக்கும். எந்த குறையும் சொல்கிறாத மாதிரி உங்களுக்கு வந்து சுத்தமான ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அமைச்சு கொடுக்குறோம். நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டேன், கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க. உங்களுக்கு ஃபென்சிங் அமைக்கணும் அப்படின்னா இடையில எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து வேலை வந்து தெளிவான முறையில் பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா? கல்லுமே மட்டமாக வலையுமே மட்டமாக தெளிவாக கிளியராக இழுத்து கொடுத்துட்டோம். இதே மாதிரி ஃபென்சிங் கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தால எந்த ஏரியாவில் வேலைங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்லோடு பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை எப்பவும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக அடித்து ஓட்டாமல் பார்க்காம ஃபுல்லாகவே பாருங்கள். A to Z வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நன்றி மக்களே. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம்.